கிரிக்கெட் விளையாண்ட எல்லாருமே சந்திரபால் மாதிரி ஒரு தடவையாவது வாழ்க்கையில பேட்டிங் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். தலைவனோட பேட்டிங் ஸ்டான்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஐகானிக்கான மேட்ரு. வினோதமா நின்னுட்டு தலைவன் அப்படியே மூவ்மெண்ட்டை காட்டி வந்து பாலை ஃபேஸ் பண்ணுவான் பாருங்க. அடடடா! நம்ம ஆளோட ஸ்டைல் வினோதமா தான் இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். டெஸ்ட்ல தலைவன் வந்து லெஃப்ட் ஹேண்டட் ராகுல் டிராவிட் எப்படி போட்டாலும் கட்டைய போடுவான். டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஆளை எல்லாம் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். சிவநாராயண் சந்திரபாலை சின்ன வயசுல பார்த்துட்டு, தம்பி ரொம்ப சின்னதா இருக்க, நீ எல்லாம் கிரிக்கெட்டுக்கெல்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? யூத் டீம்ல எல்லாம் போட்டு தலைவன் படம் காட்டிட்டு இருந்திருக்கான். வெஸ்ட் இண்டீஸ்க்காக டெபியூவை 1994ல பண்றாப்ல. என்னதான் வந்து பல 50கள் அடிச்சிருந்தாலும் சுமார் 3 வருஷம் ஒரு செஞ்சுரி கூட அடிக்கல. ஆனா பல மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸை தலைவன் போட்டு தான் இருந்தான். அப்புறம் ஃபைனலி 1997ல ஒரு செஞ்சுரியை போட்டான். அதுக்கப்புறம் 30 செஞ்சுரி போட்டாப்ல, அது வேற கதை. நம்ம ஆளோட பேட்டிங் ஸ்டைல் மட்டும் யூனிக்கா இருக்காது. தலைவன் வந்து கண்ணுக்கு கீழே கருப்பு கலர் ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாப்ல. அதையும் மார்க்கெட்டிங்கா யூஸ் பண்ணி, அதுல பிராண்டிங் எல்லாம் பண்ணி, நம்ம ஆளு நடமாடும் அட்வர்டைஸ்மெண்ட்டா ரொம்ப காலமா சுத்திட்டு இருந்தாப்ல. வெஸ்ட் இண்டீஸை அவமானத்திலிருந்து பல தடவை காப்பாத்தினதே சிவநாராயண் சந்திரபால் தான். சந்திரபால் வந்து ஃபிளாஷியான பிளேயர்லாம் கிடையாது. ஆனா டீமுக்காக மட்டுமே உழைச்சு கொட்டின ஒரு ஆளு. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் தலைவன் எல்லாத்தையும் முறியடிச்சு வெஸ்ட் இண்டீஸோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயரா உருவாயிருக்கான். பல பவுலர்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா போட்டாலும் சரி, எவ்வளவு மொரட்டு ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, கட்டைய போட்டு நாட்கணக்குல விளையாடுவாப்ல.